السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்துவமிக்க இந்த மாதத்திலே, மகத்துவமிக்க இந்த இரவிலே நம்மையெல்லாம் அவனை தொழுதுவிட்டு அடுத்த கட்ட ஒரு நல்லவனுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களையும் என்னையும் சந்திக்க வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே ஒரு சில விஷயங்களை நாம் இன்று பேசி கேட்டு அதனுடைய வாழ்க்கையிலே பயன்பெறும் வகையிலே நாம் ஆக்கிக்கொள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் என்றென்றும் தந்தருள் பாலிப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக எப்படி பின்பற்ற வேண்டுமோ அப்படி பின்பற்றி, எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து, எப்படி மரணிக்க வேண்டுமோ அப்படி மரணித்து, எப்படி நாளைக்கு மறுமையிலே எழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்களோ அதுபோன்று எழுந்து உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லிமாக இருக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்றுமுழுமை ஆக்கி வைப்பானாக என்ற துஆவோடு, கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஏழ்மை வறுமை இது சம்பந்தமாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக மாந்தர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாம் எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், கஷ்டம் மற்றும் ஏழ்மை இவைகளெல்லாம், வறுமை இவைகளெல்லாம் மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனை செய்கிறான் என்று விளங்கிக் கொள்ளாமல் மனிதர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிற ஏழ்மை வறுமை கஷ்டங்கள் இவைகளெல்லாம் இறைவன் தருகிற சோதனை என்று விளங்கி கொள்ளாத மக்கள் அது என்ன செய்கிறார்கள் என்றால் தவறான எண்ணத்திலே, தவறான ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறார்கள். நான் அல்லாஹ்வை எப்பயுமே வணங்குறேன், எப்பயுமே தொழுகிறேன், நான் என்ன செஞ்சிட்டேன்னு எனக்கு இப்படியாப்பட்ட கஷ்டம், நான் என்ன பண்ணிட்டேன்னு என் வாழ்க்கை இப்படி இருக்குது, தொட்டதெல்லாம் தொழுங்குது அவருக்கு, தொட்டதெல்லாம் விளங்குது அவருக்கு, அந்த குடும்பம் அப்படி இருக்கு, இந்த குடும்பம் இப்படி இருக்கு, அவர் தொழிலில் பரக்கத்தான் இருக்கிறாரு, இவர் தொழிலில் ரஹமத்தான முறையில் இருக்கிறாரு, அவர் நல்லா வாழ்றாரு, ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேங்கிற எண்ணத்தோடு ஒரு சில மக்கள் நிதர்சனமாக பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வினயமானவர்களை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால் எந்தவித விஷயத்தையும் நாம் ஏற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஏழ்மையாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மனசு முதல்ல என்ன செய்யணும், முன் வரணும். பல நபிமார்கள், பல சஹாபாக்கள், பல தாபிஈன்கள், அவர்களை பின்பற்றிய தபஉ தாபிஈன்கள், இன்றைக்கு வாழக்கூடிய இல்லா மாஷா அல்லா என்று கணக்கிடக்கூடிய ஒரு சில மக்கள், அவர்களுக்கு வரக்கூடிய சோதனை கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமை ஏழ்மை இவைகளெல்லாம் பொருந்தி கொண்டு வாழ்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நான் எப்பயுமே என்ன செய்வாங்க, ஒரு உறுதியோடு இருப்பேன், அல்லாஹ் இதனின் மூலமாக எனக்கு ஒரு வெற்றியை தருவான். படிக்கிற பசங்களாக இருந்தால், வேலைக்கு போகிற கல்லூரி மாணவர்களாக அல்லது அதையும் தாண்டியவர்களாக இருந்தால் இப்படி யோசிப்பார்கள், எனக்கு ஏன் இப்படியாப்பட்ட நிலைமை, என்னால் படிப்பில் முயலவில்லை, முன்னேற முடியவில்லை, நான் எவ்வளவு வேலை பார்த்தாலும் என்னுடைய சம்பளமும் சரி என்னுடைய வருமானமும் சரி ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்ட மாட்டேங்குதுன்னு சொன்னால் அல்லாஹ் சோதிக்கிறான் உங்களை, அல்லாஹ் நேசிக்கிறான் உங்களை. அப்போ அல்லாஹ்வினுடைய நேசம் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த சோதனையை நாம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நிதர்சனம், அதுதான் நமக்கு
மேலே உயர்வதற்குண்டான ஒரு படித்தரமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, இத்துலஅத்து ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே நான் எட்டி பார்த்தேன். சொர்க்கத்தில் பெருமானார் சொல்றாங்க, சொர்க்கத்தில் நான் எட்டி பார்த்தேன். அங்க ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, நிறைய பேர் ஏழ்மையானவர்கள், ஏழ்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்களை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சரி, அடுத்த விட்டையும் சொல்லிடுவோம். இத்லஅத்து ஃபின் நார், இப்போ சொர்க்கத்தில் யார் இருந்தா? ஃபுக்கராக்கள், ஏழ்மையிலே வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு வறுமை வந்தாலும் அந்த வறுமையை பிறரிடத்திலே சொல்லாமல், தன் ரப்பிரிடத்திலே பேசாமல், அதை கொண்டு பொறுமை கொண்டு அல்லாஹ் தந்த சோதனை, இதை நான் ஏற்றுக்கொள்வேன், இதை நான் வெற்றி கொள்வேன் என்று வாழ்ந்த மக்களை அல்லாஹ்வினுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் பார்த்தார்கள். இத்லஅத்து ஃபின் நார், நான் நரகத்தை எட்டி பார்த்தேன். நான் நரகத்தை எட்டி பார்த்தபோது ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா நிஸா, அதிகமான பெண்கள் அங்கே நான் இருக்க கண்டேன். பெண்கள் அதிகமாக இருக்க கண்டேன். இப்போ நம்ம அதை பற்றி பேசணும்னா நிறைய சொல்லலாம். ஏன் பெண்கள் நரகத்தில் இருக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன விஷயங்கள், எதனால் போனாங்க அப்படின்ட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இன்னும் பிற நாட்களிலே நாம் அதை இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொள்ளக்கூடிய ஞாபகத்தையும் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் பேசக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கு தந்துவிட வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்போ முதல் பாயிண்டை மட்டும் நம்ம பேசுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் அதிகமாக ஃபுகராக்கள், ஏழ்மையிலே வாழ்ந்தவர்களை பார்த்திருக்கிறார்கள் என்று ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிறோம். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, திருமீதியில் பதிவிடப்பட்ட ஒரு ஹதீஸ், ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடந்து நமக்கு சொல்லுவார்கள். பெருமானார் சொன்னாங்க, யதுஹுலுல் ஃபுகரா அல் ஜன்னா, சொர்க்கத்திலே ஏழ்மையாக வாழ்ந்த அந்த ஃபுகராக்கள் நுழைந்து விடுவார்கள். கபலல் அதனியா, செல்வந்தர்களுக்கு முன்பதாக நுழைந்து விடுவார்கள். இப்போ பணக்காரங்களுக்கு முன்னாடி யாருங்க போயிடுவா சொர்க்கத்துக்கு? ஃபுக்கராக்கள், ஏழைகள் என்ன செஞ்சிருவாங்க? சொர்க்கத்துக்கு போய்வாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொடர்ந்து பெருமானார் பேசுவாங்க, பிஹம்ஸிமிஅத்தி ஆமின், எவ்வளவு வருஷத்துக்கு முன்பதாக? 100 வருடங்களுக்கு முன்பதாக. 100 வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க போயிடுவா? ஃபுக்கராக்கள், ஏழ்மையிலே வாழ்ந்தவர்கள், வறுமையை பொருட்படுத்தாமல் வாழ்ந்தவர்கள். செல்வந்தர்களை விட ஃபுக்கராக்கள் 500 வருடங்களுக்கு முன்பதாகவே போய்விடுவார்களாம் சொர்க்கத்துக்கு. மாஷா அல்லாஹ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த ஹதீஸை முடிக்கிறாங்க, நிஸ்ஃபி யோமின், அப்ப கியாமத்து நாளிலே பாதி நாள் போயிடுமா. பாதி நாளுக்கு அப்புறம் தான் யாருங்க போவா? அக்னியாக்கள், செல்வந்தர்கள் போவாங்களாம். என்ன ஆச்சரித்து இப்படி கொண்டு தூக்கி போட்டுட்டீங்க, சொத்தெல்லாம் சம்பாரிச்சு வச்சு நானும் ஒரு பணக்காரனா இருக்கேன், அப்ப பணக்காரனா இருக்கிறது குற்றமா, ஏழையா இருக்கிறது தான் சிறந்ததா அப்படின்னு கேட்டா அல்ல. அவ்வாறு அல்ல. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கெல்லாம் நல்லா தெரியும், செல்வந்த சஹாபி, எல்லா நேரங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தவர்கள். எந்த நேரத்திலும் அவர்கள் தன் சொத்தை தன்னை விட பிறருக்கு தான் அதிகமாக செலவு செய்திருக்கிறார்கள் என்று ஹதீஸுகள் பெருமானாரின் வாயிலாக நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. எத்தனையோ ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். செல்வந்த சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படிங்க? அவங்க யாருன்னா மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க. ஹிஜ்ரத் செஞ்சு உழைத்து தன்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னேறி செல்வந்தராக ஆகிய சஹாபி. அப்ப அப்பேற்பட்ட சஹாபி பிற மக்களுக்கும் என்ன செய்திருக்கிறார்கள்? வாரி வழங்கியதன் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்தையும் வரக்கத்தாக்கினான், சொர்க்கத்தையும் அவர்களுக்கு வழங்கினான். அப்ப செல்வந்தராய் இருக்கிறது குற்றம் அல்ல. எது குற்றம்? சொத்தை தன்னோடு அடக்கிக் கொள்வது, தன்னோடு இடுப்பின் கீழ் அணைத்துக் கொள்வது தான் குற்றம் என்று இஸ்லாமும் ஹதீஸும் நமக்கு விளக்குகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அக்னியாக்கள், செல்வந்தர்கள் தான் வைத்து இருக்கிற சொத்துக்களை
செலவு செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானில் பாருங்கள், நம்ம ஊர் மக்கள் மற்ற ஊர் எப்படின்னு தெரியாது நமக்கு. மற்ற ஊர்லேயும் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு அளவுக்கு கண்ணியமான முறையில் தான் நம்ம ஊரை பற்றி நம்ம பேசி ஆகணும். பள்ளியினுடைய இமாம்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஆறு வழங்குகிற மனதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த நேரத்திலே நம்மை எல்லாம் சந்தோஷப்பட வைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர்கள் வாழும் நாளெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். அல்லாஹ் யாரெல்லாம் இந்த ரமதானை முன்னிட்டோ அல்லது மனிதர்களுக்கு அவர்கள் ஜக்காத்தினுடைய அல்லது தர்மத்தினுடைய பணத்தை மக்களுக்கு தருகிறார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுடைய செல்வங்களை அல்லாஹ் குழைப்பது அல்ல, மாறாக அதை கூட்டுகிறான். அத்தோடு அவர்களுக்கு அல்லாஹ் கூலியையும் வழங்குகிறான். இதுதான் நிதர்சன உண்மை. அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணக்காரன் தான் இருந்தால் குற்றமானு கேட்டால் அல்ல. ஆனால் ஏழ்மையோடு வாழ்வது இருக்கிறதே, அதனுடைய பரக்கத்தை விட சிறந்தது எதுவும் இல்லை என்று நமக்கு ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் போகிறதை பார்த்துட்டு, இந்த நபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே மனிதர்கள்லாம் சொன்னாங்களாம், இந்த மனிதரா, இவருக்கு பெண் தரலாம், இவர் என்ன கேட்டாலும் கொடுக்கலாம், இவர் அப்படி இவர் இப்படி என்பதாக சொன்னார்கள். யாரு? பணக்கார சஹாபியை பார்த்து. அடுத்து ஒரு மனிதர் சென்றார். அந்த மனிதரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? இவர் பெண் கேட்டால் தரக்கூடாது, இவர் இப்படி அவர் அப்படி என்று சொல்லி ஏழை சஹாபியை கொஞ்சம் குறைத்து பேசிய அந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு பெருமானார் விளக்கி தந்தார்கள், எனதருமை தோழர்களே, அவரை போன்று வசதி படைத்த இந்த பூமியில் முழுக்க நிரம்பி இருந்தாலும் அவர் போல முதல் சஹாபி, நீங்க சொன்னீங்கல்ல, புகழ்ந்தீங்கல்ல, அவருக்கு எல்லாம் தரலாம், அவருக்கு பொண்ணு தரலாம், அப்படி இப்படின்னு அவரை பத்தி நீங்க புகழ்ந்து பேசுனீங்கல்ல, அந்த மாதிரி சஹாபி பூமி முழுக்க இருந்தாலும் இவரை காட்டிலும் ஒரே ஒரு ஏழை ஒரே ஒரு ஏழை சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நம் ஹதீஸிலே பார்க்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இன்னும் பிறக்க போற எத்தனையோ மனிதர்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான விஷயத்தையும் தருவான். அதில் ஏழ்மையும் ஒன்று, வறுமையும் ஒன்று. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபியாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஏழ்மையை தந்தான். ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். பணக்கார நபிமார்கள் என்று கேட்டால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாம், அல்லாஹ் முல்கன் அதீமா, அல்லாஹ் சிறந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தான். அப்ப மற்ற நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி வாழ செய்தான்? ஏழ்மையாகத்தான் வாழ்ந்தார்கள். இணையமானவர்களே, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பெப்பரை கொண்டு வந்திருக்கிறேன். அதனால இன்ஷா அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த முழுமையாக கேட்கக்கூடிய அல்லாஹ் பாக்கியத்தை தரணும், அல்லாஹ் இந்த பொறுமையை நமக்கு தரணும். இணையமானவர்களே, மேராஜினுடைய இரவு மூமினுக்கும் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கும் ஒரு ஆக சிறந்த ஒரு திருப்புமுனை, ஒரு ஆக சிறந்த ஒரு பொக்கிஷம், ஒரு நிகழ்வு, அதிசய நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போறாங்க. ஏராளமான அதிசயங்களை பார்த்தார்கள். அதிலே ஒன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பாருங்க, வானத்திலிருந்து ஒரு மின்னல் வெட்டுன்னா சாதாரணமான மின்னல் வெட்டு அல்ல, பகிரங்கமான ஒரு மின்னல் வெட்டு நடக்குது. ஒரு மின்னல் வெட்டிருச்சு. பார்த்தா ஒரு பெரிய உருவத்தோடு ஒரு மலக்கு இறங்கி வர்றாங்க. வருகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதிர்ந்து விட்டார்கள், நடுநடுங்கி விட்டார்கள். கை காலெல்லாம் அவங்களுக்கு விளவெடுத்து போயிடுச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சையதுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கே தலைவர். அந்த ஒரு மலக்கு பார்த்து அதிர்ந்துட்டாங்க, கை காலெல்லாம் விடவெடுத்துருச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறப்ப கேட்கிறாங்க, யா ஜிப்ராயில், என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சு, எதனால இப்படி கை காலெல்லாம் நடக்குது, ஏன் விடவெடுத்து பேசுறீங்க? யா ரசூலல்லாஹ், வருகிறது யார் தெரியுமா? உலகத்தினுடைய கடைசி முடிவை தீர்மானிக்கக்கூடிய
உலகத்தினுடைய கடைசி சூரை ஊதக்கூடிய இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருகிறார்கள். உலகம் அழிய போகிறதோ என்று நான் அச்சம் கொண்டு இருக்கிறேன். வந்த இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானார்ட்ட கேட்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொன்னோன்னே வலைக்கும் சலாம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்கிறாங்க. கேட்குறாங்களாம் ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 தேர்வு உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். 2 தேர்வு. ஒன்று, நீங்கள் நபியாகவும் மன்னனாகவும் செல்வ படைத்தவராகவும் வாழ்வது. 2வது, நபியாகவும் ஏழ்மை படைத்தவராகவும் சாதாரண மனிதனாக வாழ்வது. நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள்? நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றும் தாமதிக்காமல் பெருமானார் எடுத்த முடிவு, நான் நபியாகவும் ஏழ்மை படைத்தவனாகவும் வாழவே ஆசைப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அங்கே என்னங்க 2 இருக்குது. 2ல் எது எடுத்தாலும் ரசூலுல்லாஹ்க்கு போதுமானதுதான். ஆனால் ரசூலுல்லாஹ் இதனை தேர்வு செஞ்சாங்க, ஏழ்மை வாழ்வது இருக்கிறதே அது என் உம்மத்திற்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பரக்கத். அந்த பரக்கத்தை நான் முதலில் அனுபவிக்க வேண்டும். பிறகுதான் என் உம்மத்திற்கும் அதை நான் சொல்லி வலியுறுத்த முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இன்னும் துஆவும் செய்வார்கள். யா அல்லாஹ், என்னை ஏழைகளோடு வாழச் செய், என்னை ஏழைகளோடையே மரணிக்க செய், என்னை ஏழைகளோடையே நாளைக்கு கியாமத்திலே எழுப்பிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய நாம் ஹதீஸுகளிலே பார்த்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழ்மையாக வாழ்வது இருக்கிறதே, அந்த வாழ்க்கை ஆக சிறந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சொர்க்கத்தை மீட்டு தருகிற வாழ்க்கை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு விஷயம், ஏழ்மை வறுமை இந்த 2ஐயும் நம்ம விலக்கித்தான் தீர வேண்டும். ஏழ்மைக்கு ஒரு உதாரணத்தை நான் இங்கு பேச கடமைப்பட்டிருக்கிறேன். பலஸ்தீன மக்கள் அல்லும் பகலுமாக ஏவுகணைகளும் துப்பாக்கியினுடைய முனைகளையும் சந்திக்கிற கூட்டம் அது. சிறு பாலகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எப்பொழுது உயிர் போகும் என்று அவர்களுக்கும் தெரியாது, அவர்களுடைய பிச்சலங்களுக்கும் தெரியாது. அவர்களுடைய ஈமான் நமக்கு வேண்டும். அந்த ஈமான் ஒன்று இருக்கிறது. அந்த ஈமானை போன்று எங்குமே கிடைக்காது. அல்லாஹு அக்பர். சிறு பிள்ளை பேசுகிறது, நீ என்ன நினைக்கிறாய்? பலஸ்தீனிலே வாழ்வதற்கு உனக்கு எப்படி இருக்கிறது? அந்த சிறு பிள்ளை சொல்லுகிறதா, இந்த உலகம் இருக்கிறது அசதரமான உலகம், அற்பமான உலகம். இந்த உலகத்தை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். நாங்களுமோ கொடுத்து வைத்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய ஈமானை நாம் பார்க்க வேண்டும். அந்த ஈமானியத்துவத்தை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 வேளைக்கும் எனக்கு உணவு தருகிறான், சுகமான தூக்கத்தை தருகிறான், படுப்பதற்கு ஒரு மெத்தை, கட்டில், எல்லா விதமான சிறப்பம்சங்களையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ஆனால் பலஸ்தீன மக்களை நான் நினைக்கும் போது என் குலைகள் நடுங்குகிறது. அவர்களுடைய ஈமானில் 1% கூட எனக்கு இல்லை என்று நான் அச்சம் கொள்கிறேன். அவ்வளவு ஏழ்மையிலே வாழ்கிறார்கள். அவ்வளவு ஏழ்மையிலும் கூட அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றையும் கொடுக்கிறான், எல்லாத்தையும் அவன் வாங்கிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கவாசிகளை நீங்கள் பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? சொர்க்கவாசியை கல்ல பார்க்கணுமா? நீங்க பலஸ்தீன மக்களை பாருங்க, பலஸ்தீன மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த வாழ்க்கை ஒன்று போதும். நம்முடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஈமானிலே பலவீனமானவன் நான், பாவங்களை நிரப்பமாக செய்கிறவன் நான், மரணத்தை எண்ணாமல் வாழுகிறவன் நான். நாங்கள் எல்லாம் எதையுமே யோசித்து பார்க்கவில்லை. ஆனால் பலஸ்தீன மக்கள் அதை யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறது. அனுதினமும் ஈமானோடு போரிட்டு கொண்டிருக்கிறது. அது போன்ற மனம் எனக்கு இல்லையே என்று நான் அனுதினமும் வருத்தப்படுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற ஈமானியத்துவத்தை எங்களுக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அதுபோன்று அந்த மக்கள் இன்றைக்கும் பாருங்கள்,
தங்கள் தங்கியிருந்த குடிசைகள் குடிகள் அனைத்துமே தகர்க்கப்பட்டு விட்டது. ஏழ்மை அவர்களிடத்திலே தலைவிரித்து ஆடுகிறது. ஈமான் குறைஞ்சதா? இல்லை இல்லை. முன்பு எப்படி இருந்தாங்களோ அதை விட அவர்களுக்கு சாதத்துவம் ஈமானா? ஈமான் இன்னும் அவர்களுக்கு மெருகூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஏறிக்கிட்டே இருக்குது அவங்களுடைய ஈமானியத்துவம். ஆனால் நமக்கு அவ்வாறு அல்ல. நாளைக்கு நோன்பு வைக்கணும் எதுவுமே இல்லைன்னு நினைச்சா நம்ம என்னங்க நினைப்போம்? நாளைக்கு நோன்பு வச்சுக்கிறலாம், சாப்பாடு இருக்கிறப்ப. ஆனால் பலஸ்தீன மக்கள் அப்படி அல்ல. தண்ணீரை குடித்து விட்டு நோன்பு வைக்கிற சமூகம் அது. கையிலே கிடைக்கிற ரொட்டியை கொண்டு போதும் என்று ஆக்கிக் கொள்ளுகிறது. சிறு பிள்ளைகள் எல்லாம் நேசித்து பார்க்கும்போது, யோசித்து பார்க்கும்போது அந்த மனம், அந்த உறுதியான ஈமானியத்துவ மனம் இருக்கிறது. அந்த மனம் என்னிடத்திலே இல்லை என்று அனுதினமும் என்னை கேள்வி கேட்கிறது. அவ்வளவு ஏழ்மையிலே இருந்தும் கூட அவர்கள் ஈமானை ஒருபோதும் கைவிட்டது அல்ல. நான் எவ்வளவு சொத்திலே மிதந்தாலும், எவ்வளவு நான் உண்டாலும் உடுத்தினாலும் படுத்தாலும், எவ்வளவு நான் என் சுகம் காண்டாலும் கூட என் ஈமான் இன்றைக்கும் 1% மேல் உயரவில்லை. கை சேதம். இன்றைக்கு பாருங்கள், பள்ளிவாசலை பாருங்கள், இது நிலைமை பாருங்கள், பலஸ்தீனத்தை போய் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம மக்களா அவங்க மக்களா? நம்ம ஈமான்தாரியா அவங்க ஈமான்தாரியா? தராவீஹ் நடக்கிறது, ஐங்கால ஃபர்து தொழுகை நடக்கிறது. இன்றைக்கு கை சேதமான விஷயம் என்ன தெரியுமா? தராவீஹ் சுன்னத்து தான், 5 கால தொழுகிற ஃபர்து, அதை கூட மனிதர்கள் பொதுபோக்காக விட்டுவிட்டு சுன்னத்துக்காக முண்டியடித்து கொண்டு வரிசைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஃபர்தை கைவிட்டு விட்டது. யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். யாருக்காக? நமக்காகவா? நம்மளை யாரும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகவா? அல்ல அல்ல, அல்லாஹுக்காக. அல்லாஹ் என்னை குடிக்க வைத்திருக்கிறான், சாப்பிட வைத்திருக்கிறான், எல்லா விதமான நலவுகளையும் தந்திருக்கிறான். அந்த ஒரு நன்றிக்காக நான் தொழுகிறேன், அந்த ஒரு நன்றிக்காக நான் இயங்குகிறேன். சுப்ஹானல்லாஹ். நான் 5 கால தொழுகையை நான் தொழுவேன், பள்ளிவாசலை நான் நிரப்புவேன். இது என் மஸ்ஜிது என்று எவர்களெல்லாம் தன்னை முன்படுத்தி அலங்காரப்படுத்துகிறார்களோ நாளைக்கு சொர்க்கத்தின் அலங்காரம் அவர்கள். இணையமானவர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஈமானியத்துவ வாழ்க்கையை நாம் வாழ்வதற்குண்டான அவசியப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஏழ்மையை தந்தாலும் வறுமையை தந்தாலும் அந்த வாழ்க்கை நாம் பொருந்தி கொண்டு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அதையெல்லாம் சோதனைக்காக வேண்டியதான் தருகிறானே தவிர வேறொன்றிற்காகவும் அல்ல. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு ஏழ்மைத்துவத்திலேயும் சரி வறுமை தளத்திலேயும் சரி நம்மை வைத்து வாழ வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கையை பொருந்தி கொண்டு போதும் என்ற மனத்தை பொன்னாக்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஈமானியத்துவத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உச்சத்தை தொடுவதற்குண்டான அந்த பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலஸ்தீன மக்களை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானியத்திலே மிக உறுதியானவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி பாலிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலிமாவோடு வாழ வைத்து அதே கலிமாவோடு மரணிக்க செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளாக நான் எப்படி உங்களை சந்திக்கிறேனோ, நீங்கள் எப்படி என்னை சந்திக்கிறீர்களோ, இவ்வன அவ்வன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியர்கள் வாழிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.